மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கும் வகையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், பாதுகாப்பு விஷயத்தில் ஒன்றிய அரசு மிகுந்த பலகீனமாக இருக்கிறது. புல்வாமா தாக்குதலில் பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். அப்போதும் பாதுகாப்பு குறைபாடு மிக பெரிதாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பதற்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடு தான். ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த ரயில் விபத்திற்கான காரணத்தை பொறுப்பேற்று அதற்கான தகுதியை இழக்கக்கூடியவராக அந்த துறையின் அமைச்சர் இருக்கிறார். அதனால் விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக அவர் ராஜினாமா செய்கின்றார். இன்றைக்கு காஷ்மீரில் 26 அப்பாவி உயிர்கள் பலியாகியிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழுவின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வக்ஃபோர்டு பிரச்சனை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பல்வேறு திருத்தங்களுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஒன்றிய அரசும் கொண்டு வந்த திருத்தங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று பிரதான வாக்குமூலத்தை உச்சநீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் தீர்ப்பு எப்படி வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கிறது. வக்ஃபோர்டு சொத்துக்களை பற்றி மக்களிடத்தில் இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் சமுதாய பேர் இயக்கம் ஒரு மாதம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை காப்போம் என்கின்ற வகையில் எங்கள் சொத்து எங்கள் உரிமை என்கின்ற தலைப்பில் ஒரு மாதம் முழுவதும் தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் திருமுறை கூட்டங்களையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நீண்ட காலமாக தமிழக அரசிடம் தமிழக முதல்வரை சந்தித்தும் சிறுபான்மையினான இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முன்வைத்து வருகிறது. பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போதும் தமிழக முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இதுவரை அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலனை செய்யாமல் தமிழக முதல்வர் இருக்கின்றார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மையுடைய வாக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை தமிழக முதல்வர் அறிவார். எனவே கொடுத்த வாக்குறுதியை இருக்கக்கூடிய சொச்ச காலத்திலாவது 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பொதுச் செயலாளர் 3.5% எவ்வளவு உயர்த்தும்? எங்களுடைய கோரிக்கை 7% உயர்த்தி தர வேண்டும். எங்களுடைய கோரிக்கை 7% உயர்த்தி தர வேண்டும் என்பதுதான் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 3.5% இடஒதுக்கீடை 5% இடஒதுக்கீடாக உயர்த்தி கொடுத்தாலும் நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக இருப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நன்றியை வாக்குகள் மூலம் தெரிவிப்போம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.